மொட்டையடித்தல் பலன் யாருக்கு ரொம்ப அதிகமாக பலன் கொடுக்கும்னா நீர் ராசின்னு இருக்குது இல்லைங்களா. நீர் ராசி என்னதுங்க? கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி. அப்போ ஒன்றும் வேண்டாங்க சார், உங்கள் ஜாதகத்தில் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனகத்திலேயோ ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் இல்லைங்களா, அது உங்களுக்கு மோசமான திசைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐயோ எனக்கு மோசமாக ஒன்றும் வேண்டாங்க சார், ஒருத்தர் கடக லக்கணக்காரன்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணத்துக்கு சுக்கிரனுடைய பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ கிடைக்கும்? இப்போ பரணி பூரம் பூராடத்துலேருந்து ஏதாவது ஒரு திசை வருதுன்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணத்தில் பிறந்துட்டாங்க, ஒரு பரணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு ராகு திசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடக லக்கணத்தில் பிறந்து 10ல் ராகு பரணியிலிருந்து நடத்துறாரு, பரணி ஒரு 2ஆம் பாதத்திலிருந்து நடத்துறாருன்னா அந்த ராகு திசை இயக்குறவர் யாரா இருப்பாரு? சுக்கிரன் நட்சத்திராதிபதி இயக்குவார். அந்த சுக்கிரன் லக்கணத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. லக்கணத்தில் இருக்கலாமா சுக்கிரன்? கடக லக்கணத்துக்கு சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கலாமா? அவர் மிக கடுத்த பாதகாதிபதி. அப்போ அவர் அந்த ராகு திசையில் மொட்டையடித்து கொண்டே இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நாளில் மொட்டை அடிக்கணும். உடனே நம்மளால பியூட்டி பார்த்துட்டு சொல்லுவாங்க, என்ன சார் வெள்ளிக்கிழமை நாளில் மொட்டை அடிக்கிறதா? அடிச்சா தான் அந்த திசையில பலன்.